மிஸ்டர் ஆணைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மக்கள் ஆணை முதல் ஆசிரியர் திரு முத்தையா இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என்னோட கேள்வி அதிமுக பத்தி தான் சார். சசிகலா அவர்கள் புரட்சி பயணம் சொல்லி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் தொண்டர்களை சந்திக்கிறேன்னு சொல்லி அவரு பக்கம் போயிட்டு இருக்காரு. தினகரன் நான் கட்சி ஆரம்பிச்சதே அதிமுகவை ஒன்றுபடுத்ததான் அப்படின்னு சொல்றாரு. இபிஎஸ் கூட இருக்கிறவங்க 6 பேர் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன சார் நடக்குது அதிமுகல? இந்த 4 பேர் என்ன சார் பண்ணுவாங்க? மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கிற செய்தி கேக்குறீங்க. அதிமுகல 3 பிளவா இருக்கு. ஆமா, ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தலைப்புல சுற்றுப்பயணம் செய்யறத பத்தி கேக்குறீங்க. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும், ஒரு சங்கமா இருந்தாலும், ஒரு சமூக சேவை அமைப்பா இருந்தாலும், பெரும்பான்மை உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்களோ அதான் ஒரு தீர்மானமா நிறைவேற்றணும். அது போலதான் இப்ப அதிமுகவிலையும் பெரும்பான்மை உறுப்பினர்கள், பெரும்பான்மை நிர்வாகிகள், பெரும்பான்மை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் என்ன சொன்னாங்களோ அதை தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இந்த தீர்மானம் நிறைவேற்ற பிறகுதான் இந்த பல்வேறு குழப்பங்கள்லாம் வந்துச்சு. ஓபிஎஸ் பிரிஞ்சு போனது, பல்வேறு வழக்கு தொடுத்தது, ஹைகோர்ட்ல வழக்கு நடந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்ல நடந்துச்சு, விடிய வழக்கெல்லாம் நடந்து ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஓபிஎஸ் தரப்பு போய் அதிமுக ஆபீஸை அடிச்சு உடைச்சது, அது பழைய சம்பவம்லாம் சொன்னா ஒரு 2-3 நாள் பேசிட்டே இருக்கலாம். யாரும் தேவையில்ல. இப்ப ராமநாதபுரத்துல நின்னார் இல்லையா எம்பி எலெக்ஷன்ல, அது நின்று கூடாது. ஏன் நின்று கூடாதுன்னா, ஒரு அதிமுகவை இரட்டலைய கைப்பற்ற வேண்டும்னு ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அது ஒரு அதிமுக எதிர்த்தோ அந்த இரட்டலை எதிர்த்தோ இவரு நிக்க கூடாது. கட்சியினுடைய பயலாவும் சொல்லுது, அரசியல் கட்சி சட்டங்களும் சொல்லுது, சொந்த கட்சியை எடுத்து நிக்கிற மாதிரி நிக்க கூடாது. இப்ப இந்த வழக்குல கூட ஒரு இபிஎஸ் என்ன பண்ணுவாரு, அவர் எலெக்ஷன் என்ன ரெக்கார்டு போய் போடுவாரு. ஓகேவா? சரி, அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல. அந்த தோல்வி எதிர்த்து வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்குல திமுக அதிமுக தானே எதிரியா சேர்த்திருப்பாரு. அது அதெல்லாம் தப்பு. அது ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருந்தாரு. அவருக்கு தெரியலாம் இல்ல, யாரும் ஒப்பு இருக்கிறவங்க வழி நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஐடியா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது தப்பான ஐடியா. எப்பயுமே ஒன்னு அடையணும்னா அதற்கு எதிர்ப்பா எந்த வேலையும் செய்யக்கூடாது. சரி, அம்மையார் சசிகலா அவங்க புரட்சி பயணம்னு போறாங்க. சசிகலா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவோட பயணித்தாங்க. அவங்களுக்கு எப்படி அரசியல் கட்சி நடத்தணும், காவல்துறை எப்படி ஹேண்டில் பண்ண, எல்லா அதிகாரியும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தெரியும். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட இவங்க தான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர் அது இது போறதுக்கெல்லாம் தகவல் கொடுப்பாங்க. எத்தனையோ அதிகாரிகள் இன்னைக்கு பணிபுரிகிற அதிகாரி, எத்தனையோ அதிகாரி அம்மாவை பார்க்க மாட்டாங்க, இவங்கள தான் பார்த்து பேசிட்டு போவாங்க. அது போல ஒரு கம்பீரமான ஒரு அம்மையார் தான் சசிகலா. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு கால சூழ்நிலை வரும்போது, நமக்கு ஒரு எதிர்ப்பான அலை வரும்போது அதை டக்குன்னு சரியா இவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. அந்த ஒதுங்குறதுனா அப்படியே பெருந்தன்மையா இருந்துடணும். ஏற்கனவே இவங்களே சொன்னாங்க, நான் அரசியல் இருந்து முழுமையா விலகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மீண்டும் இப்ப அரசியலுக்கு வரேன்னு சொல்றாங்க. அதிமுக ஒன்றிணைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதிமுக ஒன்றிணைக்கணும்னு ஆசைப்படலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா இவங்களுடைய ஆதிக்கம் செலுத்திய அந்த அரசியல் கட்சி எத்தனையோ பேர்த்துக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சிருப்பாங்க. எத்தனையோ பேர் இவங்களை கடவுளா கும்பிடுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஆதரவாளர் இருக்கு, குரூப் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்க இபிஎஸ் கூட ஒரு டைம் பேட்டியில் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு, ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பிரச்சனை வரும்போது எதிர்காலத்துல இந்த அரசியல் கட்சி ஆட்சி ஆளணும் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா ஒதுங்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஒதுங்கி வழி நடத்துங்க அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்றாரு. இது போல அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் இல்லையா? இன்னொரு விஷயம், அதிமுகவை மனச்சாட்சியோட சமூக சிந்தனையோட உதவி செய்யற நோக்கத்தோட இருந்தால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஓபிஎஸ் இருக்காரு இல்லையா, ஓபிஎஸ் அதிமுக தொண்டர் படையினு வச்சிருக்காரு, தொண்டர் படையா அடியே வச்சிருக்காரு. அவரு ஒரு தீர்மானம் போடணும், ஆதரவாளர்லாம் கூப்பிட்டு அவர்கிட்ட எவ்வளவு தொண்டன் இருக்கானோ எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏப்பா நம்ம அதிமுக ஒருங்கிணைக்க போறோம், அப்ப சசிகலா என்ன எடுக்கிறாங்களோ முடிவு அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடணும். தீர்மானம் போட்டு அவங்க கிட்ட போய் கொடுக்கணும். இவரு தினகரன் இருக்காரு, அவர் கரெக்டா டக்குனு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியா பயணிக்கலாம்னு முடிவு பண்ணாரு. இருந்தாலும் அன்னிலிருந்து இன்னி வர அதிமுகவே இரட்டலையை மீட்கதான் தூங்கணும்னு சொல்றாரு. ரைட்டு, அவரு என்ன பண்ணலாம், அவருடைய ஆதரவாளர்கள் அவர் கட்சி நிர்வாகிகள் கூப்பிட்டு இது மாதிரி சசிகலா அம்மா இந்த அதிமுக ஒருங்கிணைக்க சசிகலா அம்மா என்ன சொல்லுதோ நம்ம அதை கேட்போம், அவங்க முடிவு இறுதியா ஏத்துக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டு அவங்ககிட்ட கொடுக்கணும். கொடுத்தா அப்பதான் இவங்களுக்கே ஒரு முடிவு வரும்.
சசிகலாமாவுக்கு என்ன வரும், சரி இபிஎஸ் டீம் கிட்ட பேசலாம், ஆதரவாளர் யாருன்னு கூப்பிட்டு பேசலாம், இவங்களுக்கு ஒரு துணிச்சல் வரும், ஒரு தெளிவு வரும், ஒரு பாதையும் தெளிவா இருக்கும். இவங்க 3 பேருமே 3 விதமா இருக்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும், ஒரு நிர்வாகமா இருக்கட்டும், ஒரு சின்ன புட்டி கடை வச்சிருந்தா கூட சரி, அந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்படக்கூடாது. அரசியல் கட்சி நடத்துறாங்க, அந்த இயக்கம் நடத்திக்கிட்டே இருக்கணும். தொண்டர்களை ஒருங்கிணைச்சு கரெக்டா ஒருத்தர் செல்லணும். எத்தனையோ கேஸ் இருக்கலாம், எத்தனையோ கோஷ்டி இருக்கலாம், வழி நடத்துறதுக்கு ஒரு தலைமை போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் தடை பண்ண முடியாது, நீதிமன்றம் தடை முடியாது, தேர்தல் ஆணையமும் தடை பண்ண முடியாது. ஒன்னு இயங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப சட்டத்துப்படி இவங்க தரப்பு அவங்க தரப்பு விசாரிச்சு ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது பண்ணலாம். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எடப்பாடிக்கு சாதகமாயிடுச்சு. நீதிமன்றம், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், தேர்தல் ஆணையம் எல்லாமே சாதகமாச்சு. இப்போ ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. அந்த கேஸ்ல இவர் ராமநாதபுரத்துல நின்னார் இல்லையா, அந்த தீட்டு வந்து இங்க போட்டாங்கன்னா இது டிஸ்மிஸ் ஆயிரும். அதனால இவரு போற பாதை கரெக்டா இருக்கு, எடப்பாடி போற பாதை கரெக்டா இருக்கு. உண்மையாலுமே எனக்கு என்ன முடிவு பண்ணா, இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் சேரணும். தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, இவங்க 3 பேரும் இணையணும். ஃபர்ஸ்ட் இணைஞ்சு ஒற்றுமையா சேர்ந்து ஒரு பேட்டி கொடுக்கணும். முறையா அவங்க தரப்புல இருந்து டீம் யாரோ அழைச்சி பேசணும். இப்படி பண்ணா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். இப்ப வந்து எடப்பாடி என்ன பண்றாரு, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பவே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. தொகுதி வேலையை நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்கும் போது இவரு ஒரு தொண்டர்களை சந்திக்கிறன்னு ஒரு பயணம், அவங்க புரட்சி பயணம்னு சொல்றாங்க. அவர் தினகரன் ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் திசை திருப்பு தான். அப்ப இவங்க வந்து அதிமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக ஆட்சி மீண்டும் நிலைநாட்டணும், மக்களுக்கு செய்யணும். தமிழ்நாட்டுல அதிகமா ஆட்சி ஆண்டது அதிமுக ஆட்சி தான். அதனால அது மீண்டும் நிலைநாட்டுன்னு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இறங்கி வரணும், விட்டு கொடுக்கணும். அது ஏன் சார் பண்ண மாட்டாங்க அந்த 3 பேரும், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பேர் ஏன் இணைய மாட்டாங்க? அவங்க இணைய மாட்டாங்கன்னா, இப்ப இணைஞ்சிட்ட பிறகு யாரு தலைமையா இருக்கணும்? இவரு 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு, அவரு செயலாளரா இருப்பாரா? அம்மையார் சசிகலா அவங்க 30 வருஷமா அம்மா கூட பயணிச்சாங்க, அவங்க பொதுச் செயலரா இருக்கிறதா? தினகரன் வந்து யாருக்கும் பிடிக்காது. அதிமுகல 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருக்குமே தினகரன் பிடிக்காது. ஆனா அவர் ஒன் மேன் ஆர்மி மாரி. அதுவும் சில இடத்துல வீட்டுக்குள்ள பேசும்போதெல்லாம் உரிமையிலேயே பேசுவாராம். அவங்களுடைய உறவினர் பசங்களா இருக்காங்கல்ல, மன்னார்குடி டீம்லாம், அவங்க எல்லாம் வச்சு கழுத்து தள்ளுறது, ஒரு மாதிரியா பிகேவ் பண்றது அமைச்சர்கிட்ட, அப்பெல்லாம் நடந்திருக்குது. அதனால அவர் வந்து யாருக்கும் பிடிக்காது. 2வது, இப்ப எடப்பாடி ஒரு கட்டுக்கோப்பா கொண்டாண்டு அப்படி இருந்தாலும் அங்க ஒரு 2-3 மாவட்டம் ஓபிசி கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு, அது மறுக்க முடியாது. ஒரு 6-7 மாவட்டம் சசிகலாவுக்கு செல்வாக்கு இருக்கு. தினகரனுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. அது ஓட்டு வங்கி காமனா யாரு சுயாச்சின்னா கூட, ஒரு ரசிகர் ஒருத்தர் நின்னா கூட ஒரு 5% ஓட்டு விழுவது இயல்பு. அதெல்லாம் ஒரு செல்வாக்கு இல்ல. சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆனா அது பெரிய லெவலில் ஓட்டு வங்கியோ இல்ல வெற்றி பெற அளவுக்குலாம் கிடையாது. அதை நம்ம ஏத்துக்கணும். சரி, இதை ஒருங்கிணைச்சு கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேருமே நான் சொன்னபடி ஒரு தீர்மானத்தை போட்டு முடிவு பண்ணி அப்புறம் அங்க அழைப்பு கொடுக்கா. ஓகே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஆயிடுச்சு, சேர்ந்து பயணிப்போம், நமக்குள்ள ஈகோ வேண்டாம், யார் எந்த போஸ்ட்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வரணும். யாரும் வர்றதில்ல. 2வது, இப்ப இவர் வழக்கு நடத்தினாருன்னா இவங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும். இப்ப எலெக்ஷன் 2-3 எலெக்ஷன் சந்திச்சாரு, கோடிக்கணக்கான செலவாயிருக்கும். இவர் விடுவாரா? நம்ம வீட்லயே ஒரு நிலத்தை வாங்குறீங்க, ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு, அந்த நிலத்தை விடுவீங்களா? என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி தொண்டர்களை அனுசரிச்சு போறது, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாத்தையும் அனுசரிச்சு கடந்த 4 வருஷம் ஆட்சியில எடப்பாடி கொஞ்சம் சுதந்திரமா விட்டாரு. ஏதோ சின்ன சின்ன இதெல்லாம் வரும், ஏதோ பல்லடைஞ்சுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி சுதந்திரமா விட்டாரு. அவங்களும் சம்பாதிச்சாங்க. ஆனா எப்படி இவர் விட்டு போவாங்க? அதனால இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு 6 பேர் அதிருப்தியா இருக்கிறாங்க போறோம்னு சொல்லி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவரே பல்ஸ் பாக்குறது கூட 2-3 பேர்த்த பேசாம இரு, பேட்டி தராம இரு, இல்ல ஏதாவது வேற மாதிரி பேசு, பல்ஸ் பாக்கலாம்னு கூட நினைக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி விட்டு போக மாட்டாங்க. இவங்க கையாளுற விதெல்லாம் தப்பு. சுற்றுப்பயணம் வேஸ்ட்டுங்க. சுற்றுப்பயணம் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு இந்த ஊர்ல போறீங்க, அங்க 10 பேர் வரான், துண்டு போறான், கும்பிடுறான், அடுத்த ஊருக்கு போகும்போது இந்த ஊருக்கார மறந்துடுவான். அதுக்கு அடுத்த ஊரு நீ போகும்போது இன்னொரு ஊருக்கார மறந்துடுவான். அதெல்லாம் இப்ப எலெக்ஷனுக்கே பாக்குறீங்களா, என்ன குற்றச்சாட்டு ஆனாலும் அப்ப யாரு பணம் 2000-4000 தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போறாங்க. அப்படியே அந்த உலகத்துல இப்ப இருக்குது. இங்க ஜனநாயகப்படி எல்லாம் இனிமேலாம் எந்த தேர்தல் நடக்க போறது இல்ல. நியாயம் தர்மம் வச்சுலாம் நீ அரசியல் கட்சி நடத்த முடியாது. அதனால இப்படி ஒரு சூழ்நிலையில எடப்பாடி அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. அது கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப 2026 எலெக்ஷனுக்கு கட்சி போட்டு 50 ஓட்டுக்கு ஒரு நபர், ஒரு முகவரை போட போறாங்க. ஒரு வில்லேஜ்ல ஒரு 500 ஓட்டு இருக்குன்னா 10 முகவரை போட்டுருவாங்க. அந்த 10 முகவரை அந்த 50 பேரும் இவங்க கண்காணிக்கணும். வேற கட்சியில் கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை பூர்த்தி செய்யறோம் போன வரணும், அவங்களுக்கு என்ன தேவையானதை பூர்த்தி செய்யறதுக்கோ உத்தரவாதம் தர்றதுக்கோ இந்த 50 பேர் கேன்வாஸ் பண்ற வேலை தான். அது மாதிரி கரெக்டா ஒரு கமிட்டி போட்டு
வேலை தூங்கிட்டாரு, பக்காவா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல இவங்க வந்து ஒரு இடையூறு பண்ணிட்டு இருக்க கூடாது, சேர்ந்து பயணிக்கலாம். இது மாதிரி தீர்மானம் போட்டு சேர்ந்து வந்தா ஏதோ ஒரு முடிவு ஆகும். சரி, இப்ப அதிமுக வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, மின் கட்டண உயர்வை கண்டித்து எல்லாம் நிறைய விஷயம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இப்ப வந்து திமுக அதுக்கு சார் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, மத்திய அரசு கண்டித்து வந்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அதனால சார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க? ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ஜனநாயக நாட்டுல அனைவருக்கும் உரிமை இருக்கு. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி. எதிர்கட்சி ஒரு அரசியலுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அங்க என்ன சம்பவம் நடக்குதோ அந்த சம்பவத்தை சுட்டி காட்டி நியாயம் கிடைக்கிறதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி மத்திய அரசு எதிர்த்து போன வாரம் பண்ணாங்க, அதான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது எதுக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல ஒதுக்கவே இல்லை, தமிழக பேரே காணும் அப்படின்னு சொல்லி அன்னைய தேதியில தான் எதிர்கட்சி மின் உயர்வை கண்டிச்சு, தினமும் படுகொலை நடக்கிறத கண்டிச்சு, பல டிபார்ட்மெண்ட்ல வரி ஏத்துனாங்க இல்லையா, பத்திரப்பதிவு வரி, வீட்டு வரி, இது மாதிரி வரி ஏத்துனாங்க. இந்த வரி எல்லாம் இதெல்லாம் கண்டிச்சு தான் அவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதே அன்னைக்கு கம்யூனிஸ்ட் நடத்துறாங்க, மின் கட்டண உயர்வை கண்டிச்சு பல்வேறு மாவட்டத்துல கம்யூனிஸ்டும் பண்ணாங்க. அதே தேதியில தான் திமுக சைடு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. சும்மா ஒரு இதுக்காக மீடியால வந்து திமுக போராட்டத்தை மிகப்படுத்தி காட்டிட்டோம், மற்ற போராட்டத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணுவோம். எந்த சம்பவமா இருந்தாலும் பெரும்பாலும் சம்பவம்லாம் மீடியால வர சம்பவம். டிரைவர் ஒருத்தர் செத்துட்டாருல, தனியார் பள்ளி, அதெல்லாம் சமூக வலைதளம் பரவல்னா அவருக்கு அந்த 5 லட்சம் கிடைச்சிருக்காது. ஆனா எத்தனையோ தனியார் பள்ளிகள் வந்து ஓட்டுநரு, நடத்துனரு, கிளீனர் சாவுறாங்க. அதெல்லாம் தெரியல, வெளியில சமூக வலைதளம் பரவல. இது ஒண்ணு பரவனுச்சு, அவருக்கு உதவுனாங்க. உண்மையில அவருக்குலாம் உதவணும், குழந்தைகளை காப்பாத்தினாரு, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அது எந்த மாற்று கருத்து இல்ல. அது போல சமூக வலைதளம் இவங்க போராட்டத்தை மிகப்படுத்தி காட்டுறதுக்காகவும் அன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரங்க பண்ணாங்க. ரெண்டாவது, ஒரு பட்ஜெட்னா, ஒரு இந்திய அரசு ஒரு பட்ஜெட் போட்டதுன்னா எல்லா மாநிலத்தையும் குறிக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறோம் அந்த துறை சார்ந்ததுதான். அப்ப அந்தந்த துறையும் அந்தந்த மாநிலத்திலும் அந்த வேலை நடக்கும், அந்த பணம் போகும். ஸ்பெஷலா ஏதாவது சிறப்பு நிதியா ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்குறாங்க இல்லையா, அதை தான் அதுல காட்டுவாங்க, அந்த மாநிலத்தை குறிப்பிட்டு காட்டுவாங்க. இது தெரியும், அவரு ஸ்டாலினுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது, அமைச்சருக்கு போராட்டம் நடத்தினாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு அரசியல் பண்ணோம், அவரு ஸ்டாலின் சொல்லுவார்ல, எது நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க அரசியல் பண்ணாத என்ன அவிலா பண்ணுவோம்னு சொன்னார்ல, அது போல ஏதோ ஒரு அரசியல் பண்றதா பண்ணுவோம். அதாவது இப்ப சுகாதாரத்துறைக்கு ஒதுக்குறாங்கன்னா மத்திய அரசு, இங்க உள்ள சுகாதாரத்துறைக்கு, இங்க உள்ள கழிப்பிடத்துக்கு அந்த நிதி வரும். வீடு கட்டு திட்டத்துக்கு போடுறாங்கன்னா அது இங்க உள்ள வீடு கட்டுறவங்களுக்கு அந்த பணம் வரும், அது ஓகே. ரெண்டாவது, பார்லிமெண்ட்ல கூட இந்த நீட்டு விவகாரம் பேசினாங்க. நீட்டு விவகாரம் பேசும்போது கூட அது நிர்மலா சீதாராமன் வந்து ஸ்பெக்ட்ரத்தை பத்தி பேசினாங்க. ஸ்பெக்ட்ரம் சம்பந்தமா வழக்கு நிலுவையில் இருக்கு, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி திமுக சைடுல இருந்து சொன்னாங்க. அப்ப நீட்டு சம்பந்தமா சில வழக்குகளா இருக்கு, இது நீங்க பேசாதீங்கன்னு அவங்க சொன்னாங்க. கரெக்ட் தானே? அது மாதிரி போராட்டம் நடத்துறதுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு, போராட்டம் நடத்தலாம். எதிர்கட்சி கூட போராட்டம் நடத்துறாங்க இல்லையா, இவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருந்தா பாதி போராட்டம் குறைஞ்சிருக்கும். போராட்டம் நடத்தணும்னு அவசியமே இல்லை. மாணவர்களை வந்து இவங்க கொஞ்சம் வஞ்சிட்டாங்க. ஏன்னா கல்வி கடன் ரத்து பண்ற சொன்னாங்க இல்லையா, அது வந்து ரத்து பண்ண முடியல. அது ஒரு பெரிய சிக்கல். பேங்க்காரெல்லாம் அப்ப படிக்கும்போது பிள்ளைங்க எடுத்ததெல்லாம் பேங்க்காரன் டார்ச்சர் பண்றான், சொத்தை அபகரிக்கிறான், சீஸ் பண்றான், ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அது ஒண்ணு. நீட்டு தேர்வு பத்தி இவங்க கொடுத்தாங்க, நீட்டு தேர்வுலாம் கையெழுத்து இயக்கம் அதெல்லாம் பண்ணாங்க, அது எதுவுமே பண்ண முடியாது. மத்திய அரசுடைய கொள்கை முடிவு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. அது சொல்லி இந்த மாணவர்களை இப்படி பண்ணிட்டாங்க. அதனால எதிர்கட்சி போராட்டம் நடத்துறாங்க. அனைவருக்கும் பென்ஷன் திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க, மீண்டும் எடுத்துட்டு வர, அதுவும் கொண்டு வர முடியல. ஆசிரியர்களுக்கு சில கோரிக்கைலாம் அப்ப வச்சாங்க, அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னாங்க. இதே போக்குவரத்து தொழில் கோரிக்கைலாம் நிறைவேற்றப்படும் சொன்னாங்க. அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் நிரந்தரப்படுத்தப்படும் சொன்னாங்க, அது இன்னும் பண்ணல. பகுதி நேர டீச்சர்லாம் நிரந்தரப்படுத்தணும்னு சொன்னாங்க, அதையும் அவங்களால படுத்த முடியல. சட்டமன்ற கூட்டத்தொடர் வருஷத்துக்கு 100 நாள் நடத்துவோம், அது நேரடியா நாங்க தொலைக்காட்சியில் காட்டுவோம், லைவ் பண்றோம்னு சொன்னாங்க. துறையே 3 நாள் 4 நாள் நாங்க மானிய கோரிக்கை நடத்துவோம், பேசுவோம்னு சொன்னாரு. ஆனா ஒரு நாளைக்கு 3 நாள் இலக்காக முடிக்கிறாரு, ஒரு வாரம் 10 நாள்லயே முடிச்சிடுறாரு. அட்லீஸ்ட் ஒரு மாசமே முடிக்கணும் இல்லையா? அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தா எந்த வரியும் உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் எல்லா வரியும், வீட்டு வரி, தண்ணி பில்லு, கரண்ட் வரி, பத்திரப்பதிவு வரி, இது மாதிரி அப்ரூவ்ட் வாங்குறதுக்கு எல்லாத்துலயும் ஏத்திட்டாங்க. அதனால இவ்வளவு சம்பவம் நடக்கும் போது அப்புறம் எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தான் செய்வாங்க, அவங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க. இவங்க வந்து ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் அது சும்மா கண் துடைப்புக்காக. மத்திய பட்ஜெட்ல வந்து ஆந்திரா மாநிலம், பீகார் இதுக்குதான் கூடுதலா நிதி ஒதுக்குன்னு சொல்லி பண்ணாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் தான் இப்ப ஆட்சி ஆள்றதுக்கு உதவியா இருக்கிறாங்க. அவங்களாலதான் ஆட்சி, மத்திய அரசுல பிஜேபி ஆட்சி இப்ப இருக்கு. ஆனா ஒதுக்குவாங்க தானே. நம்மளுடைய ஆதரவாளர் வந்தா என்ன பண்ணுவீங்க? வீட்டிலே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு விழா நடத்துறீங்க, அந்த விழாவில வந்து 100 ரூபா மொய் வைப்பாரு, 500 ரூபா கூட வைப்பாரு. ஒருத்தர் 10,000 வைக்கிறாருன்னு வச்சுக்க, நீங்க என்ன பண்ணீங்க?
வாங்க மச்சான், நல்லா இருக்கீங்களா மச்சான்? வாங்க வாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாமனுக்கு மச்சானுக்கு 2 கறி சேர்த்து வைடா, 2 பீஸ் சேர்த்து வைடா, ஸ்பெஷலா கவனிப்போம். ஸ்பெஷலா கவனிப்போம். ஆமா ஆமா. இதுதானே, இது வழக்கம் தானே, இது சாதாரண விஷயம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது போல இப்போ வந்து மோடி பிரதமர் ஆகிறதுக்கு காரணமே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தான். அதனால அவரு கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கிறாரு. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. இதே காங்கிரஸ் ஆட்சி போன 10 ஆண்டு காலமா இவங்க கூட இருந்தாங்கல்ல, அதுல 6 ஆண்டுக்கு மேல தமிழ்நாட்டு பேரே இல்லையா. அப்ப என்ன பண்றது? இப்ப சமூக இதெல்லாம் பரவிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு பட்ஜெட்ல எந்தெந்த மாவட்டத்தை குறிப்பிட்டு நீங்க ஒதுக்குறீங்க அப்படிறாங்க. 20 மாவட்டத்துக்கு மேல பேரே வராது. அப்ப 20 மாவட்டத்தாலும் போராட்டம் நடத்த முடியுமா? ஆளுங்க ஜெயித்து நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி இப்ப சமூக இதெல்லாம் பரவிட்டு இருக்காங்கல்ல. அது போல அதெல்லாம் சொல்லக்கூடாது. அரசியல் வந்து கீழ்மட்ட அரசியல் வேற, மேல்மட்ட அரசியல் வேற. மேல்மட்ட அரசியல் தான் சிஎம் லெவல்ல சிந்திக்கணும், புரியுதுங்களா? அப்படி சிந்திச்சு திட்டத்தை வகுக்கிறது, மத்திய அரசு கிட்ட ஆக்கப்பூர்வமான ஒரு ஆலோசனை அல்லது ஒரு திட்டத்தை கேட்கறது. அதாவது அரசியல் எலெக்ஷன், அந்த எலெக்ஷன் வந்து 40 நாள் 50 நாள் நடக்குது இல்லையா, அப்ப நீ திட்டிக்கலாம் பிடிச்சிக்கலாம். அடுத்த நாள் மத்திய அரசு கிட்ட இந்த இதுக்கு இவ்வளவு தேவைப்படும் சொல்லி ஒரு பக்காவா கேட்கணும். அதை யார ஆள் விட்டு கேட்கலாம், நேரடியாக யாரும் தப்பா கடிதம் தர சொல்லலாம். அது எந்த ஒரு ஐஏஎஸ் விட்டு கூப்பிட்டு சொன்னா சரியா இருக்கும். இந்த வேலைலாம் செய்யணும். எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அந்த மாநிலத்துக்கு 5 கோடி கொடுத்துட்டு 5000 கோடி கொடுத்துட்டு என் மாநிலத்துக்கு 5 ரூபா கூட தரலாம். அவன் தயவு தேவைப்படுது, உன் தயவு தேவைப்படலன்னு அர்த்தம். இது கிராமத்துல எல்லாத்துக்கும் புரியும். சரி சார், இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. சரி மக்கள், இது மாதிரி நம்ம அடுத்த இன்டர்வியூல இன்னும் நிறைய கேள்விகளோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காம மிஸ்டர் சேனலை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.